ஹாய் வியூவர்ஸ், பக்ரீத் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்முறையை பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு போட்டுக்க வேண்டியது தான். வெங்காயம் 4 கிலோ, ரைஸுக்கு 1.5 கிலோ வெங்காயம், தக்காளி ஒரு 1.25 கிலோ, தேவையான அளவு புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வெங்காயம் துவந்ததை வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கிட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 300 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு, அது பேஸ்ட்டாக அப்படி போட்டு வேண்டியதுதான். தயிர் 1/2 லிட்ரு, புதினா மல்லி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஒன்றுக்கு ஒன்று அளவு தண்ணி, 1:1 அளவு தண்ணி. அவ்வளோதான். 4 கிலோ மட்டன் ஆட்டிறைச்சி குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம அதிரடியான பிரியாணி. அப்படியே பானையில் வேக வச்சோம்னா கொஞ்சம் லேட்டாக ஆஞ்சுக்காண்டி 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கு. அந்த 2 விசில் விடும் போது கொஞ்சமாக மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு போட்டு அழகாக இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. மூணு விசில் எடுத்து 2 விசில் எடுத்த ஆட்டிறைச்சியை சேர்த்துக்க வேண்டியதான். மட்டன் தம் பிரியாணி. உப்பு, என்னன்னா கொட்டை அடிக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்களா? கேசரி பவுடர் கொஞ்சமாக லைட்டாக, சும்மா ஒரு கலருக்காண்டி. மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வடிகட்டி அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் சென்று தம் கட்டிட வேண்டியது தான். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. மசாலா கொதிச்சிருச்சு, வடிகட்டினா அரிசியை போட்டுடலாம். ரத்தம் சேர்த்து ரத்தம் சேர்த்து
ஐயா வேலை குண்டியன்றாரு. பாய் பாய் அம்மா வாங்க அம்மா தாயே பால் விக்கிறோம். பாய் 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 பால் விக்கிறோம். ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போய் கொஞ்சம் வெயிட்டான ஏதாவது தூக்கி வைங்க. தம் போட்டு வேண்டியதான். சுவையான பக்ரீத் பிரியாணி ரெடி. சுவையான பிரியாணி ரெடி. அங்க பாருங்க சீனி அண்ணா வாசத்துல வந்துட்டாங்க. சீனி அண்ணாவே சமையல் மாஸ்டர். சூப்பரா செய்வாங்க மதி பிரியாணி. இந்த வீடியோ